ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இந்தியாவில் மிடில் கிளாஸ் மக்களின் மொத்த பாப்புலேஷன் சுமார் 600 மில்லியன், 60 கோடி. இவர்களின் ஆண்டு வருமானம் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை இருக்கும். ஒரு சில பேருக்கு 20 லட்சம் 30 லட்சம் என சம்பாதிக்கிறார்கள். ஆனால் இந்த வருமானத்தில் 30% இருந்து 40% வரை டாக்ஸ் மற்றும் மற்ற சார்ஜஸுக்காக இவர்களுக்கு செலவாகிறது. இதே நேரத்தில் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய டெய்லி யூஸ் பொருட்களுக்கு 12 முதல் 18% ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டு இந்தியாவின் மிடில் கிளாஸ் மக்கள் தங்களுக்கு வரக்கூடிய 50%க்கும் அதிகமான வருமானத்தை வரிக்காக செலவழிக்கிறார்கள். இதனால் இவர்களுடைய சேமிப்பு விகிதம், சேவிங்ஸ் ரேட் வெறும் 5 to 6% இந்தியாவில் குறைந்துவிட்டது. ஒவ்வொருவரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் 2.5 அல்லது 3 லட்சத்துக்கு மேல் சம்பாதித்தால் டாக்ஸ் கட்ட வேண்டிய கட்டாயம். 5 லட்சம் முதல் 10 லட்சம் சம்பாதித்தால் 20% டாக்ஸ், 10 லட்சத்திற்கு மேல் சம்பாதித்தால் 30% டாக்ஸ் கட்ட வேண்டிய கட்டாய நிலை உள்ளது. உலகளாவிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்திய பாண்டோரா பேப்பர்ஸ் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இந்த பாண்டோரா பேப்பர்ஸ் வெறும் லீக்ஸ் மட்டும் கிடையாது. இது இப்ப நம்ம மொத்த இந்தியன் டாக்ஸ் சிஸ்டம், முக்கியமாக இந்தியாவின் மிடில் கிளாஸ் மக்களை எப்படி பாதிக்குது, கொடுமையாக பாதிச்சிருக்கு அப்படிங்கறத படம் போட்டு காட்டுது. இந்தியன் டாக்ஸ் சிஸ்டத்தின் மாபெரும் லூப் ஹோல்ஸ், பெரிய பெரிய பணக்காரர்களின் ஃபாரின் பேங்க் அக்கவுண்ட்ஸ், ஆஃப்ஷோர் கம்பெனிஸ், இல்லீகல் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் எப்படி இந்த இந்திய பணக்காரர்களை பெருசாக்குது. ஆனா அதே காரணமாக அவர்கள் பெரிய பணக்காரர்கள் ஆகிறார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் நம்ம மிடில் கிளாஸ் டாக்ஸ் பேயர்ஸ் எப்படி பாதிக்கப்படுறாங்க. நம்ம அதிகமான பேர் ஏன் இன்னும் கூட ஏழைகளாகவே இருக்கோம்னு விவரமாக நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மொத்த பண மாஃபியா, மணி மாஃபியா, முக்கியமாக இந்தியாவின் டாக்ஸ் மாஃபியாவை நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம். இந்தியாவின் டாக்ஸ் சிஸ்டம் எப்படி நடுத்தர வர்க்கத்தை கடித்து தின்கிறது என்பதை பற்றி பேசுவது ஒரு சாதாரண வீடியோ கிடையாது. இது ஒரு துல்லியமான ஆய்வு, புள்ளி விவரங்கள், தரவுகள், பிற நாடுகளுடனான கம்பாரிசன் மற்றும் எதிர்கால கணிப்புகள் போன்றவற்றை பயன்படுத்தி இந்தியாவின் மிடில் கிளாஸ் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை நாம ஆராய போறோம். ஆனா இதை ஒரு சாதாரண வீடியோ மாதிரி பார்த்துட்டு போயிடாதீங்க. இது ஒரு த்ரில்லர், நடுத்தர வர்க்கத்தின் கதை. இதில் ஹீரோஸ், வில்லன்ஸ் மற்றும் ட்விஸ்ட் எல்லாமே இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பாண்டோரா பேப்பர்ஸ், இதுல என்ன இருந்தது? பாண்டோரா பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்றது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பினான்சியல் லீக். 2021 ஆண்டில் உலகத்தின் 14 பினான்சியல் கம்பெனிஸ்ல இருந்து 12 மில்லியன், 1 கோடியே 20 லட்சம் ஆவணங்கள், கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் லீக் ஆனது. இந்த ஆபத்தான லீக்ஸ் வெளியிட்ட ஆபத்தான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உலக அளவில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், செலிபிரிட்டிஸ், பில்லியனர்ஸ்னு இவர்களில் யார் யாரு எப்படியெல்லாம் பணத்தை வெளிநாட்டு அக்கவுண்ட்ஸ்ல சேஃபா மறைச்சு வச்சிருக்காங்க என்ற லீக்ஸ் வெளியானது. 1 கோடியே 20 லட்சம் டாக்குமெண்ட்ஸ் இதை பற்றி வெளியானது. இவர்களுடைய டாக்ஸ் ஃப்ரீ அக்கவுண்ட்ஸ், ஆஃப்ஷோர் கம்பெனிஸ்ல இவர்களுக்கு இருந்த சீக்ரெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், துபாய், பிரைட்டன், லண்டன், சதர்லாந்து, சவுதி அரேபியா போன்ற சிட்டிஸ் மற்றும் மாகாணங்களில் இவர்களுடைய ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இட்ஸ் டீடைல்ஸ் இந்த ஆவணங்களில் வெளியானது. இதுல ஷாக்கிங் விஷயம் என்ன தெரியுமா? 91+ கண்ட்ரீஸ்ல 600 முக்கியமான தலைகள் பற்றிய தகவல்கள் வெளியானது. அதில் இந்தியாவில் மட்டும் 380 பேர். அனில் அம்பானி, அதானி, நீரவ் மோடி, இது மாதிரியான பெரிய தலைகள் மட்டுமல்ல, இன்னும் பல இந்தியன் செலிபிரிட்டிஸ், பிசினஸ் டைகூன்ஸ், மாநில அரசியல்வாதிகள் என நம்ம நாட்டிலிருந்து மட்டுமே 380 பேர். மொத்த 600 பேரில் இந்தியாவிலிருந்து 380 பேர். தட் இஸ் மோர் தென் 50%. இதெல்லாம் நம்ம தேசத்துல மட்டும்தான் நடக்குது. இதுக்குள்ள நாம ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். அடிப்படையான ஒரு விளக்கம் சொல்றேன் கேளுங்க. பிளாக் மணி என்பது இந்த பணம் சட்டவிரோதமாக சம்பாதிக்கக்கூடிய பணம். எந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லயுமே இதை டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. ஆனா வரி ஏய்ப்பு, டாக்ஸ் எவேஷன் என்பது இந்த மாதிரி வருமானத்தை குறைத்து காட்டவோ மறைக்கவோ உலகத்தின் பல நாடுகளில் இருக்கக்கூடிய இவர்களின் ஃபாரின் அக்கவுண்ட்ஸ்ல சேஃபாக இந்த பணத்தை வைக்கிறாங்க. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் தெரியுமா? வாட் இஸ் தி அட்வான்டேஜ்? டாக்ஸ் ஃப்ரீ லைஃப். உள்நாட்டு வரி சட்டத்தின் அடிப்படையில், சட்டத்தின் முன்னிலையில் இது கம்ப்ளீட்லி லீகல் மாதிரி போலியாக காட்டிக்கொள்வது. இது ஒரு வகையான வரி மாறு வேடம்.
இரண்டாவதாக ஹிடன் வெல்த், இவர்களுடைய மறைக்கப்பட்ட சொத்து எப்படியாவது கவர்மெண்ட் ரூல்ஸை அவாய்ட் பண்றது இவர்களின் மெயின் கேம். மூன்றாவது ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ஸ். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தாதான் நமக்கே தெரியுது. இந்தியாவில் அதிகமான பணக்காரர்கள் தேர்ந்தெடுக்கும் மாஃபியா ஃப்ராட் இந்த ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எடுக்கக்கூடிய மிகப்பெரிய கார்ப்பரேட் ஷார்ட்கட்ஸ் எப்போதுமே இந்த ஆஃப்ஷோர் கம்பெனிஸ் அல்லது ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ஸ் தான். கேமேன் ஐலண்ட்ஸ், பர்முடா, பிரிட்டிஷ் வெர்ஜின் ஐலண்ட்ஸ், சுவிட்சர்லாந்து, அந்தமான், மால்தீவ்ஸ், துபாய், லண்டன், இது மாதிரியான பெரிய பெரிய இடங்களில் இவர்கள் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் பதுக்கிக் கொள்ளலாம். எந்த கஷ்டமுமே இவர்களுக்கு வராது, கிடையாது. இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்தியாவின் அம்பானி அண்ட் நீரவ் மோடி. இவர்களுடைய ஃப்ராட் ப்ரூஃப் பாண்டோரா பேப்பர்ஸ்ல சேர்க்கப்பட்டு வேலிடேட் செய்யப்பட்டிருக்கு. இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வெரி சிம்பிள், ஆனா வெரி வெரி கன்னிங். நாம சொன்ன இந்த இடங்களில் நம்பர் 1 டம்மி கம்பெனிஸை கிரியேட் பண்றது. அங்க இருக்கக்கூடிய ஃபாரின் பேங்க்ஸ்ல டாக்ஸ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என பல பில்லியன் டாலர் அளவில் முதலீடு செய்யறது. அந்த நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய பணத்தை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்களின் செலவுகளில் ஒரு பெரிய டாக்ஸ் ஃப்ரீ செலவாக காட்டுவது, ஒரு சில நேரம் நஷ்டமாக கூட காட்டுவது. இந்த லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எந்த ஒரு நஷ்டமுமே இல்லாம இவங்க சேர்க்கிறது. இந்தியன் டாக்ஸ் சிஸ்டம் எப்படி பாதிக்கப்படுது? இந்தியாவின் டாக்ஸ் அமைப்புக்கு இதில் என்ன பங்கு அப்படிங்கிற கேள்வி வரும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிகஸ்ட் ஃப்ளா, மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஒரு குறை என்ன தெரியுமா? நம்ம சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னு நான் சொல்றேன். சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய ஹை டாக்ஸ் ஸ்லாப்ஸ். உங்களுக்கே தெரியும், மிடில் கிளாஸ் இந்தியர்கள் வருடத்திற்கு சும்மா 7 to 10 லட்சம் சம்பாதிச்சா 20 முதல் 30% டாக்ஸ் கட்டுறாங்க. ஆனா இந்த பில்லியனர்ஸ் அண்ட் கார்பரேட்ஸ் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸ் லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய எல்லா பணத்துக்கும் டாக்ஸ் கட்டவே இல்லை. இந்த நடுத்தர, அதாவது இந்த மிடில் கிளாஸ் மக்களாகிய நாம நம்முடைய 100% டாக்ஸ் கட்டும்போது எதுக்கு இவர்களுக்கு மட்டும் எக்ஸப்ஷன்ஸ்? எதுக்கு விதி விலக்கு? ஏன்னா இந்த பெரிய பெரிய பணக்காரர்கள், செலிபிரிட்டிஸ் ஃபாரின் பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல வெல்த் போடுறத டிடெக்ட் பண்ற ஒரு சிஸ்டம், ஒரு ஆடிட்டிங் இங்க இல்லவே இல்லை. அதுல ஒரு பெரிய சரிவு இருக்கு, ஒரு பெரிய குறைபாடு இருக்கு. பாண்டோரா பேப்பர்ஸ்ல யார் யார் சிக்கினார்கள் தெரியுமா? அனில் அம்பானி சும்மா 5000 கோடிக்கு மேல டாக்ஸ் எவேட் பண்ணியிருக்கிறார். இத பாண்டோரா பேப்பர்ஸ்ல ஆவணப்படுத்திட்டாங்க. நீரவ் மோடி திடீரென நம்ம நாட்டை விட்டு காணாம போன காரணமே இதுதான். இந்த மாதிரி பணக்காரர்களின் ஏமாற்று வேலைகள், இவர்களுடைய திருட்டு ஆக்டிவிட்டிஸ் இந்தியன் காமன் டாக்ஸ் பேயர்ஸை, அதிலும் நடுத்தர வர்க்க இந்தியன் டாக்ஸ் பேயர்ஸை எப்படி பாதிக்குது? ஃப்ரெண்ட்ஸ், ரோட் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டோல் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், மெடிக்கல் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் அப்படின்னு நம்ம ஹார்ட் ஏர்ன்டு மணியில ஒரு பாதியாவது, ஆல்மோஸ்ட் 50% இன்கம் டாக்ஸ் அல்லது வரி அப்படிங்கிற முறையில நாம கட்டுறோம். ஆனா இந்த பில்லியனர்ஸ், இந்த பணக்காரர்கள் இப்படி டாக்ஸ் எவேஷன் செய்வதால் நமக்கு மிகப்பெரிய ஆபத்துக்கள் இருக்கு. நம்பர் 1, இந்தியாவின் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மண்ண கவுது, அடிச்சு கீழே போடப்பட்டிருக்கு. இந்தியாவின் பாதிக்கும் அதிகமான பணம் இந்த பணக்காரர்களிடம் இருந்தும் கூட இவங்க பணத்தை நாட்டுக்கு வெளியில டைவர்ட் பண்ணுவதால், பதுக்கி வைப்பதால், இவங்க கட்டாத வரி பணம் இந்தியாவின் ஹாஸ்பிட்டல்ஸ், ரோட்ஸ், ஸ்கூல்ஸ் போன்ற பொது வசதிகளை சரியாக அமைக்க, சீரமைக்க தேவையான பணம், அந்த பாரத்தை இந்தியாவின் மிடில் கிளாஸ் சுமக்க வேண்டியதாக இருக்கு. அது மட்டுமல்ல, நம்மள மாதிரி ஹார்ட் ஒர்க்கர்ஸுக்கு இந்த சரியில்லாத கட்டமைப்பு, இந்த பேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய பிரச்சனையாக மாறுது. இவர்களின் ஆஃப்ஷோர் வெல்த்தை ட்ரேஸ் பண்ணக்கூடிய அளவில் நம்ம கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ்ல கேப்பபிலிட்டிஸ் கிடையாது. அதனாலேயே மிடில் கிளாஸ் மேல டாக்ஸ் பர்டன் பெரிய அளவில் அதிகரிக்குது அப்படின்னு சொன்னா மிகையாகாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிடில் கிளாஸ் என்பவர்கள் யார்? இவர்கள் பெரும்பாலும் சேலரியை நம்பி வாழக்கூடியவர்கள், ஸ்மால் பிசினஸஸ் ஓனர்ஸ் அல்லது சாதாரண ஒர்க்கர்ஸ். இவர்களின் மந்த்லி இன்கம் ஒரு குறிப்பிட்ட ஒரு லிமிட்டுக்குள் மட்டுமே இருக்கும். ஆனால் அந்த இன்கமில் பெரும் பகுதி டாக்ஸஸ், சார்ஜஸ் அண்ட் வேரியஸ் எக்ஸ்பென்ஸுக்கு செலவாகி விடுகிறது. இந்தியாவின் மிடில் கிளாஸ் உடைய பாப்புலேஷன் சுமார் 600 மில்லியன், 60 கோடி. இவர்களின்
ஆவரேஜ் ஆனுவல் இன்கம் 5 லட்சம் முதல் 10 லட்சம், ஒரு சில பேருக்கு 30 40 லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 1 5 லட்சத்துக்குள்ளேயே சம்பாதிக்கக்கூடிய பல கோடி மக்கள் நம்ம நாட்டில் உண்டு. ஆனா இவர்களின் லைஃப் எப்படி இருக்கு? ரொம்பவே டஃப். இந்தியாவில் 3 லட்சத்துக்கு மேல் சம்பாதிக்கும் ஒவ்வொருவரும் இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டும். 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை இன்கம் வரக்கூடிய மிடில் கிளாஸ் 20% டாக்ஸ் கட்டுகிறார்கள். 10 லட்சத்துக்கு மேல் பணம் சம்பாதிக்கும் மிடில் கிளாஸ் 30% டாக்ஸ் கட்டுகிறார்கள். எனவே ஆக்சுவல் டாக்ஸ் பர்டன், ஒரு வரி சுமை ஒரு மிடில் கிளாஸ் மகனுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இந்தியாவின் மிடில் கிளாஸ் தங்கள் இன்கமில் 30% வரை டாக்ஸஸ் மற்றும் வேற செலவுகளுக்காக செலவிடுகிறார்கள். எனவே டோட்டல் 50% தாண்டி செல்கிறது. ஆனால் இந்த வில்லனுடைய முதல் அட்டாக் தான் இது. இன்னும் இதுல ட்விஸ்ட் இருக்கு. இந்த வில்லனுடைய இரண்டாவது அட்டாக் ஜிஎஸ்டி ரேட்ஸ். இந்தியாவில் ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், பொருட்கள் மற்றும் சர்வீசஸுக்கு 5 முதல் 28% வரை நம்ம நாட்டில் இருக்கு. டெய்லி யூஸ் பொருட்களுக்கு 12 முதல் 18% வரை ஜிஎஸ்டி நம்ம நாட்டில் இருக்கு. ஸோ வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் ஜிஎஸ்டி? ஜிஎஸ்டி காரணமாக டெய்லி யூஸ் பொருட்களின் பிரைசஸ் கண்டிப்பாக பல ஆண்டுகளாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ ஹை இன்ஃப்ளேஷன். இதனால என்ன நடக்கு? இதன் காரணமாக இந்திய மிடில் கிளாஸின் பர்ச்சேசிங் பவர் குறைந்து சராசரி சேமிப்பு விகிதம், சேவிங்ஸ் ரேட், வெறும் 5-6% உள்ளது. ஆனா சைனா போன்ற நாடுகளில் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அமெரிக்கா போன்ற நாட்டுல 15 வருடமாக தொடர்ந்து பெட்ரோல் விலை அதிகரித்து கொண்டே இருக்கு. ஆனா இன்னும் கூட அமெரிக்காவில் பெட்ரோல் விலை இந்தியாவை விட குறைவாக இருக்கு. ஏன்? சைனாவில் இன்கம் டாக்ஸ் ரேட்ஸ், வருமான வரி அப்படிங்கிறது 3% 45% வரை இருக்கு. ஆனா சைனாவில் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய மிடில் கிளாஸ் இருக்கான் பாருங்க, 10 முதல் மேக்சிமம் 20% வரை மட்டுமே டைரக்ட் அல்லது இன்டைரக்ட் டாக்ஸ், நேரடியாகவோ மறைமுகமாகவோ வரி சைனாவில் கட்டுகிறார்கள் மிடில் கிளாஸ் மக்கள். இந்தியாவின் இன்டைரக்ட் டாக்ஸ், ஜிஎஸ்டி மற்றும் வேட் 5% முதல் 28% வரைக்கும் இருக்கு. ஆனால் சைனாவில் பொருட்கள் மற்றும் சர்வீசஸுக்கு வெறும் 6 முதல் 13% வேட் அப்படிங்கிற டாக்ஸ் மட்டுமே இருக்கு. எனவேதான் இந்த 2 நாடுகளின் மிடில் கிளாஸ் சேவிங்ஸ் ரேட் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும். இந்தியாவுடைய மிடில் கிளாஸ் உடைய சேவிங்ஸ் ரேட், சேமிப்பு விகிதம் வெறும் 5-6%. ஆனா சைனாவின் மிடில் கிளாஸ் உடைய சேவிங்ஸ் ரேட் எவ்வளவு தெரியுமா? 30-35%. மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சா 3,500 ரூபாய் நிரந்தரமான சேமிப்பு. எங்க? சைனாவில். யாருக்கு? மிடில் கிளாஸ் மக்களுக்கு. ஆனா இது மட்டும் கம்பேரிசன் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பெரிய பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நடுத்தர வர்க்கத்தின் பொருளாதார அழிவு எப்படி இருக்கு பாருங்க. இந்தியாவில் மிடில் கிளாஸ் தங்கள் இன்கம்ல, அவர்களுடைய வருமானத்தில் 40% வரை டாக்ஸஸ் மற்றும் மற்ற சார்ஜஸுக்கு செலவு செய்யறாங்க. அது போக மீதம் இருக்கக்கூடிய பணத்தில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் மற்றும் ஹோம் லோன்ஸ் போன்றவை மிடில் கிளாஸ் உடைய எக்கானமியை, பொருளாதாரத்தை தொடர்ந்து அழுத்துது. இதன் காரணமாகவும் இந்தியாவில் மிடில் கிளாஸ் உடைய பர்ச்சேசிங் பவர் பெரிய அளவில் குறைந்து எக்கனாமிக் growth, நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. பொங்கல், தீபாவளி என்று வரும்போது ஒரு திரைப்படம் போன்ற என்டர்டைன்மெண்ட், புது துணிகள் எடுப்பது, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைக்கு காதில் அணிய ஒரு சின்ன தோடு, பட்டாசு வாங்குவது, இது போன்ற செலவுகளுக்கு வருடம் முழுவதுமாக சேமிக்கக்கூடிய மிடில் கிளாஸ் குடும்பங்கள் இன்னும் கூட பல கோடி எண்ணிக்கையில் இந்தியாவில் இருக்கு. நம்ம ஏன் இன்னும் இவர்களை மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம்னு கேட்பீங்க. பிலோ பாவர்ட்டி, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாமே. இந்த டாக்ஸ், ஜிஎஸ்டி, வேட், ரோட் டோல் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் அப்படின்னு எல்லாம் போன பிறகும் கூட மீதி இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு பணத்தை வச்சு ராஜா மாதிரி வாழ்வோம். தட்ஸ் வை he is still called middle class but not referred as below poverty level. எனவே இந்தியாவில் மிடில் கிளாஸ் மக்களின் வாழ்க்கையை எப்படி மாற்றுவது? 2030 ஆண்டுக்குள் இந்தியாவில் மிடில் கிளாஸ் உடைய பாப்புலேஷன் 1 பில்லியன்
100 கோடியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் பர்டன், வரி சுமை மற்றும் எக்கனாமிக் சேலஞ்சஸ் தொடர்ந்து நம்ம நாட்டில் இருந்து கொண்டே இருந்தால் இந்திய மிடில் கிளாஸ் உடைய சேவிங்ஸ் ரேட் மேலும் குறைந்து 5% கீழே போகும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம எடுக்க வேண்டிய நம்பர் 1 ஸ்டெப், இன்க்ரீஸ் டாக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட். 10 லட்சம் வரை சம்பாதிக்கும் மிடில் கிளாஸுக்கு வெறும் 10% டாக்ஸ் மட்டுமே கட்டணும் என்கிற பெரிய மாற்றம், சேஞ்ச் வரணும். இந்தியாவில் டெய்லி யூஸ் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி ரேட்டை 5% குறைக்கணும், இல்லைன்னு கூட சொல்லலாம். இது ஒரு புதிய சோசியல் சேஃப்டி நெட்டை உருவாக்கணும். இந்திய மிடில் கிளாஸுக்கு தனியார் மெடிக்கல் மற்றும் எஜுகேஷன் அமைப்புகளில் கூட, தனியார் மருத்துவமனை, தனியார் பள்ளிகள், கல்லூரிகளில் கூட தனி மானியம் இருக்க வேண்டும். மிடில் கிளாஸுக்கு மட்டும், மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ பாவர்ட்டி மக்களுக்கு மட்டும். பணக்காரர்களிடம் அதிகமாக வாங்கு, எவ்வளவு வேணும்னாலும் வாங்கு, தட்ஸ் ஓகே. வரி ஏய்ப்பை எப்படி குறைப்பது? நம்பர் 1, ஸ்ட்ரிக்ட் வெல்த் ஆடிட்டிங். ஆப்ஷோர் கம்பெனிஸ்ல வெல்த் இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்த்து நம்ம ஆடிட்டிங் சிஸ்டம், ஆடிட்டிங் ப்ராசஸை பாலிஷ் பண்ண கவர்மெண்ட் இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்கணும். நம்பர் 2, டிரான்ஸ்பரன்சி மேண்டேட்ஸ். ஃபாரின் அக்கவுண்ட்ஸ் வைத்திருப்பவர்கள் ஆனுவலி, ஒவ்வொரு வருடமும் டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட்டை கம்பல்சரியா சப்மிட் செய்ய கவர்மெண்ட் மேண்டேட் செய்யணும். எல்லா முன்னேறிய நாடுகளிலும் இந்த கட்டாயம், இந்த சட்டம் இருக்கு. சிவியர் பெனால்டிஸ், டாக்ஸ் எவேஷனுக்கு மிரட்டல் லெவல் ஃபைன் இம்போஸ் பண்ண கவர்மெண்ட் போல்டு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், சட்டம் கொண்டு வரணும். இந்த பேண்டோரா பேப்பர்ஸ்ல வெறும் 380 பேர் சிக்கினாலும் இது ஒரு வார்னிங் பெல் மாதிரி இருக்கணும். மிடில் கிளாஸ் மக்களின் ஹார்ட் ஒர்க்கை மதிக்கணும். நம்மளோட சொசைட்டியை கரப்ஷன் ஃப்ரீ ஆக்க முடியாது, அதாவது லஞ்சம் அப்படிங்கிறது இல்லாமல் ஆக்க முடியாதுன்னு சொல்றது பிச்சைக்காரர்களை ஒழிக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி தான். ஆனா இது ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. ஒரு நாட்டின் மிடில் கிளாஸ் என்பது அந்த நாட்டின் எக்கனாமிக் பேக்போன், பொருளாதார முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம். இவர்களின் பொருளாதாரம், இந்த நடுத்தர வர்க்க மக்களின் பொருளாதாரம் பலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு முன்னேற முடியும். இந்தியாவிலும் நடுத்தர மக்களின், மிடில் கிளாஸ் மக்களின் பொருளாதாரம் பலமாக இருந்தால் மட்டும்தான் இந்தியா முன்னேற முடியும். எனவே இந்தியாவின் டாக்ஸ் சிஸ்டம்ல பல சேஞ்சஸ் தேவை என்பதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. இந்தியாவின் டாக்ஸ் சிஸ்டம் மாறணுமா இல்லையா? எப்படிப்பட்ட வரி புரட்சி இந்தியாவில் வரணும்? சென்ட்ரல் டாக்ஸ், ஸ்டேட் டாக்ஸ், மத்திய மாநில வரி அமைப்பு எப்படி மாறணும்? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க, ஷேர் பண்ணுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரியேட்டிங் அவேர்னஸ். நம்ம நாட்டில் டாக்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்கணும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்கங்க my dear friends, because it's very very important. Thank you.